Hi friends, welcome back to JJ Embroidery and Stitching. இந்த வீடியோல பிளவுஸ்க்கு யூஸ் பண்ற ஹூக்ஸ் அண்ட் லூப்ஸ் பத்தி சிம்பிளா பார்க்கலாம். ஹூக்ஸ் அண்ட் லூப்ஸ் எத்தனை டைப்ஸ் இருக்கு, எந்த பிளவுஸ்க்கு என்ன ஹூக் யூஸ் பண்ணலாம், ஹூக் அண்ட் லூப் கரெக்டா எப்படி ஸ்டிச் பண்றது, ஸ்ட்ராங் அண்ட் நீட்டா வர டிப்ஸ் என்னென்ன இருக்கு. ஸோ பிகினர்ஸ்க்கு ஈஸியா புரியுற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் டெய்லரிங் பேசிக்ஸ், பிளவுஸ் ஸ்டிச்சிங், எம்ப்ராய்டரி வீடியோஸ் பார்க்க ஜேஜே எம்ப்ராய்டரி அண்ட் ஸ்டிச்சிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு ஒயிட் கிளாத் வந்து எடுத்திருக்கேன். அதை நான் வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஸ்கேல் எடுத்துட்டு நீங்கள் 2 டாட் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம ஸ்டிச் பண்ண போகிற அந்த ஹூக்கும் ஐயும், அதாவது ஹூக் அண்ட் லூப் நம்மளுக்கு கரெக்டாக ஸ்ட்ரெயிட் லைனில் வரணும். அதுக்காக நான் வந்து ஒரு ஸ்கேல் எடுத்து 2 டாட் வந்து மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அந்த டாட் மேலே தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம நூல் வந்து கோர்த்து எடுத்துக்கலாம். 4 ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஹூக் அண்ட் லூப் தைக்கும்போது அது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு நம்ம 4 ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் த்ரெட் வந்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம இந்த ஹூக்கும் ஐயும் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு ஊசி எடுத்துக்கணும். அதாவது இந்த ஊசி வந்து நல்லா திக்கான கனமான ஊசி, பெரிய ஊசின்னு சொல்லுவோம். ஸோ இந்த திக்கான ஊசி வச்சு நீங்கள் நல்லா குத்தி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. நல்லா கொஞ்சம் நல்லா அந்த ஊசி நல்லா விட்டு நல்லா ரொட்டேட் பண்ணி அந்த ஹோல் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கணும். ஏன்னா இந்த ஹோல்குள்ளே தான் நம்ம இந்த ஹூக்கை, இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி இந்த ஹூக்கை இன்சர்ட் பண்ணி நம்ம அப்படியே திருப்பி எடுப்போம். பாருங்கள் நான் எப்படி இன்சர்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் இந்த ஹோல்குள்ளே இந்த ஹூக்கை வந்து இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் அதை ரொட்டேட் பண்ணணும். பாருங்க, இப்போ உங்களுக்கு வந்து அந்த கிளாத்தில் அந்த ஹூக் வந்து நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம 4 ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் த்ரெட் வந்து எடுத்துக்கணும். 4 பட்டையாக நீங்கள் வந்து இந்த நூல் வந்து எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஹூக் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அது லூஸ் ஆகிடும். ஹூக்கை நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கணும். ஸ்ட்ராங் த்ரெட்டு நீங்கள் யூஸ் பண்ணணும். 2-3 தடவை நம்ம ஸ்டிச் பண்ணி பிளாக் பண்ணணும். அப்போ ஹூக் சீக்கிரம் நம்மளுக்கு கழண்டு வராமல் இருக்கும். இப்போ ஹூக் நம்ம எடுத்துட்டு கரெக்டாக பிளேஸ் பண்ணிக்கணும். அதில் 2 ஹோல்ஸ் இருக்கும். இங்கே வந்து ஹூக் வந்து பிளேஸ் பண்ணும்போது ப்ளவுஸுக்கு எட்ஜுக்கு ரொம்ப பக்கத்துலேயே வைக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப உள்ளேயும் வைக்கக்கூடாது. முதல்ல ஹூக் பொசிஷனை சரியாக நம்ம செட் பண்ணணும். ஹூக்ஸில் இருக்கிற எல்லா ஹோல்லையுமே நீங்கள் ஸ்டிச் போடணும். ஒரு இந்த 2 ஹோல் இருக்கு இல்லையா, அதில் ஒரு ஹோலுக்கு அட்லீஸ்ட் 3 to 4 ஸ்டிச்சஸ் போட்டால் தான் நல்ல ஸ்ட்ரென்த் நம்மளுக்கு கிடைக்கும். நீங்கள் நல்ல குவாலிட்டி த்ரெட்டை யூஸ் பண்ணினா ஹூக் சீக்கிரம் லூஸ் ஆகாமல் இருக்கும். நல்ல குவாலிட்டியில் நீங்கள் ஹூக் வாங்கும்போது அந்த ஹூக் வந்து உங்களுக்கு பெண்ட் ஆகாது, துரு பிடிக்காது, ஷார்ப் எட்ஜஸும் இருக்காது. நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறனோ அப்படியே ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள், உங்களுக்கு கரெக்டாக வரும். ஹூக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் மெட்டல் ஹூக் இருக்குது, பிளாஸ்டிக் ஹூக் இருக்குது, அப்புறம் டெக்கரேட்டிவ் ஹூக் இருக்குது. ஸோ டெய்லி வேர் ப்ளவுசஸ்க்கு நீங்கள் நார்மல் மெட்டல் ஹூக்கு யூஸ் பண்ணலாம். இதே நீங்கள் சில்க் சாரீக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான மெட்டல் ஹூக் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். டிசைனர் ப்ளவுஸ் அந்த மாதிரி டெக்கரேட்டிவ் ஹூக்ஸ் வந்து நீங்கள் டிசைனர் ப்ளவுஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். இப்போது ஹூக் ஸ்டிச்சிங் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது.
இப்போது லாஸ்ட்டாக ஒரு நாட் போட போகிறேன். இந்த நாட் ரொம்ப முக்கியம். ஏன்னா இது ஹூக் சீக்கிரம் லூஸ் ஆகாமல் இருக்க ஹெல்ப் பண்ணும். நாட் போட்ட அப்புறமா நம்ம எக்ஸ்ட்ரா த்ரெட்டை நீட்டாக கட் பண்ணி எடுத்துடணும். த்ரெட்டு ரொம்ப பெருசாக விடக்கூடாது. அப்போ தான் ஃபினிஷிங் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போது ஹூக் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஒரு தடவை ஹூக்கை க்ளோஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம த்ரெட்டு வச்சு லூப் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம த்ரெட்டு வந்து யூஸ் பண்ணி ஒரு 4 டைம்ஸ் நீங்கள் ஒரு லூப் மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலே பட்டன் ஹோல் ஸ்டிச் யூஸ் பண்ணி நம்ம க்ளோஸாக ஸ்டிச் பண்ணுறோம். அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது தான் நம்மளுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், சீக்கிரம் அறுந்து போகாமல் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி பொறுமையாக அதை வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டிச் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஒரு ஸ்ட்ராங் நாட் போடுறேன். நாட் நல்லா செக்யூராக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து அந்த லூப் வந்து நல்லா யூஸ் பண்ண முடியும். ஸோ எக்ஸ்ட்ரா த்ரெட் இருந்ததுன்னா அதை நம்ம கட் பண்ணி நம்ம எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.